Welcome to Ask Education channel. In the video la nama 11th standard computer science, computer technology and computer applications book la kuduthirken. Unit 1 la irukka chapter 3 computer organization irukku. So adoda question and answers paathan irukum. So idu vandu part 2 video. So already part 1 video upload பண்ணிருக்கேன். So adula vandu choose the best answer, very short answers and short answers paathom. So in the video la nama paaka poradhu pathina detail answers with detail explanations சரிங்களா. இந்த வீடியோ முழுசா பார்த்து டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. So part 4 la first பார்க்க போற question வந்து explain the characteristics of a microprocessor. சரிங்களா. So microprocessor பாத்தீங்கன்னா அதோட performance வந்து depends on these following characteristics. அது என்னன்னா clock speed, instruction set and word size. So இது மூணுத்தை பத்தி தான் வந்து நம்ம explain பண்ணணும். So first clock speed னா என்னன்னு பார்க்கலாம். So microprocessor பாத்தீங்கன்னா ஒரு internal clock இருக்கும். So அந்த based on that clock only இந்த microprocessor வந்து அது instructions வந்து execute பண்ணும். So அதோட speed பாத்தீங்கன்னா வந்து it is based on this internal clock. சரிங்களா. So internal clock regulates the speed at which it executes instructions. The speed at which the microprocessor executes instructions is called the clock speed. So clock speed na enna appdin therinjikonga. The speed at which the microprocessor executes instructions. So microprocessor வந்து எந்த ஸ்பீட்ல வந்து instructions execute பண்ணதோ அந்த ஸ்பீட தான் வந்து நம்ம clock speed அப்படினு சொல்றோம். So clock speed usually எப்படி measure பண்ணுவாங்கன்னா megahertz or in gigahertz ரெண்டு தான் வந்து measure பண்ணுவாங்க. megahertzல measure பண்ணுவாங்க இல்லனா gigahertzல measure பண்ணுவாங்க. So that is about clock speed. And second பாத்தீங்கன்னா வந்து instruction set. So instruction setனா என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம் இல்லையா. So அந்த ப்ரோக்ராம் இருக்க எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். So அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற டேட்டா மேல it will perform some operation. அந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா அந்த டேட்டா மேல ஒரு ஆபரேஷன்ஸ் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் இல்ல வந்து for any problem வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற டேட்டா மேல தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் இட் வில் பெர்ஃபார்ம். ஸோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்வோம்னா வந்து we call it as instructions. சரிங்களா. ஸோ இப்போ பேசிக் செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் that a microprocessor is designed to execute is called as an instruction set. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்னன்னா இப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸருக்கும் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது அந்த மெஷின் அந்த கம்ப்யூட்டர் or அந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து இத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கும். So that set of instructions is called as instruction set. And this instruction set carries out the following type of operations. So இந்த instruction set என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா அதுல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது மெமரியில இருந்து இப்போ வந்து இந்த ஏஎல்யூக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இல்ல ஏஎல்யூல வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ண டேட்டாவை மறுபடியும் மெமரியில கொண்டு போய் சேவ் பண்றதுக்கு அதெல்லாம் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லையா. ஸோ தட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏஎல்யூல இருக்கும். ஏஎல்யூனா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதுல வந்து இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸும் நடக்கும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல இருக்கும். அண்ட் control flow instructions. Control flow na வந்து ரீட் அண்ட் ரைட். இப்போ வந்து டேட்டா வந்து நம்ம வந்து மெமரியில இருந்து ரீட் பண்ணி கொண்டு வந்து ஏலியூல வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் பெர்ஃபார்மிங் சம் கம்ப்யூட்டேஷன்ஸ் அங்க இருக்க டேட்டா வந்து நம்ம மெமரியில மறுபடியும் ரைட் பண்ணணும் இல்ல டிஸ்பிளே யூனிட்ல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த டேட்டா வந்து இங்க இருந்து அங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் வந்து ஃப்ளோ பண்றதுக்கு இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது. ஆஸ் வெல் அஸ் இப்போ ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வேற இடத்துல இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு ட்ராக் பண்றதுக்கும் வந்து இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். as well as இன்புட் அண்ட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம டேட்டா வந்து ரீட் அண்ட் ரைட் பண்றதுக்கு இன்புட் டிவைஸ்ல இருந்து ரீட் பண்றதுக்கும் அண்ட் அவுட்புட் டிவைஸ்ல ரைட் பண்றதுக்குலாம் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ தட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்துதான் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்லுவோம். And next is word size. Word size பாத்தீங்கன்னா வந்து the number of bits that can be processed by a processor in a single instruction is called as word size. So word size na என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ 16 bit processor பாத்தீங்கன்னா வந்து it can read data 16 bits at a time. So வந்து ஒரு data read and write process நடக்கும்போது என்ன ஆகும்னா 16 bits தான் வந்து read பண்ணும் and write பண்ண முடியும். அதே பாத்தீங்கன்னா 8 bit processor அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட word size வந்து 8 bits தான். அதாவது மெமரியில இருந்து டேட்டா ரீட் பண்றதோ இல்ல மெமரிக்கு
நம்மளுக்கு ரைட் பண்றதோ டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த டேட்டாஸை வந்து 8 பிட்ஸா தான் வந்தால அதை ரீட் பண்ண முடியும் இல்லை ரைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம வேர்ட் சைஸ் சொல்லுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராசஸர். நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன ப்ராசஸர் இருக்கோ அந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அதோட வேர்ட் சைஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 32 பிட் ப்ராசஸர்னா அதோட வேர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 32 பிட். அப்படின்னா அது ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ்க்கு அது 32 பிட்ஸா வந்து ரீட் பண்ணும் ரைட் பண்ணும்ன்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இங்கே இது வந்து 8 பிட் ப்ராசஸர், இது வந்து 16 பிட் ப்ராசஸர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண 8 பிட் ப்ராசஸர். ஸோ 8008 இதோட இன்டெல் 8008 இந்த ப்ராசஸர் பேர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து 1978ல ரிலீஸ் ஆன ப்ராசஸர். இது வந்து 8088 இந்த ப்ராசஸரோட நேம். இன்டெல், இதுவுமே இன்டெல் ப்ராசஸர் தான். சரிங்களா? ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வேர்ட் சைஸ் டிட்டர்மைன்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் ரேம் தட் கேன் பி அக்சஸ்ட் பை அ மைக்ரோ ப்ராசஸர் அட் ஒன் டைம். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரேம்ல இருந்து தான் வந்து டேட்டாஸ் ரீட் ரைட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் ரைட் எல்லாமே பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து தான் இல்லையா? ஸோ அந்த எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரேம் வந்து ரீட் பண்றது அப்படின்றது இந்த வேர்ட் சைஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும். And it also determines the total number of pins on the microprocessor. So, இப்போ microprocessor it is a combination of control unit, arithmetic logic unit as well as registers. So, இப்போ வந்து control unit வந்து it gives signals to other devices, components of the computer. And அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ALUல தான் வந்து data operationsலாம் நடக்கும் and computations எல்லாமே வந்து ALUல தான் நடக்கும். So, everything happens in the microprocessor இல்லையா? So, it has to have connections to all other components of the computer. So அதுக்கேத்த மாதிரி the number of pins வந்து it differs. So that number of pins, எவ்வளவு number of pins இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா only this word size வந்து determine அப்படின்னு சொல்றாங்க. And total number of input and output pins in turn determines the architecture of the microprocessor. So நமக்கு வந்து input and output pins எத்தனை தேவை இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணும்போது இந்த word size வந்து in turn வந்து determines the architecture of the microprocessor also. So microprocessor architecture வந்து overall வந்து இந்த word size தான் வந்து determine பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. So next question பார்க்கலாம். So how the read and write operations are performed by a processor அப்படின்னு கேட்டிருக்காங்க and explain பண்ண சொல்லியிருக்காங்க. So read and write operations எப்படி perform ஆகுது அப்படின்றது வந்து we should look how the microprocessor is organized in the computer. சரிங்களா? So microprocessorல பார்த்தீங்கன்னா வந்து it has an ALU, arithmetic logic unit, registers and control unit. So இந்த ALU வந்து என்ன பண்ணும்னா டேட்டாவை வந்து it will read from the memory, ROM, RAM ல இருந்து programs-உம் and data instructions எல்லாமே பார்த்தீங்கன்னா it reads from the memory as well as from the input devices. சரிங்களா? ஸோ அப்படி ரீட் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல்ஸ்லாம் கொடுக்கறது, அதாவது மெமரி டிவைஸை வந்து ரெடி பண்ணி வைக்கிறது, இல்லை இன்புட் டிவைஸை ரெடியாக இருந்து அங்கேருந்து டேட்டா வாங்குறது, அந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்கறது வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட். அண்ட் இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் என்ன பண்ணால் டேட்டாவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வாங்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இட் பெர்ஃபார்ம் ஆன் தி டேட்டா. அந்த டேட்டா மேலே ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இன்டர்மீடியட் டேட்டாஸ்லாம் வேல்யூஸ்லாம் வரும் இல்லையா? அப்போ வந்து ரெஜிஸ்டர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து ஒரு மெமரி மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து டேட்டாஸை போட்டு எடுக்கும் இந்த ALU. சரிங்களா? ஸோ ஆல் தீஸ் three together forms a microprocessor. So இது எப்படி வந்து input and output deviceல memory கூட வந்து communicate பண்ணுதா only through this bus. இது என்னன்னா system bus. So system bus is nothing but a collection of wires தான். So ஒரு componentல இருந்து இன்னொரு component எப்படி connect ஆயிருக்குன்னா only through wires. அந்த wires தான் வந்து நம்ம bus அப்படின்னு சொல்றோம். So these are system bus. சரிங்களா? Totally together we call it a system bus. ஸோ இப்போ வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் வந்து ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது. ஸோ இது எப்படி பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், தட் இஸ் த CPU, ஹேஸ் அ மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் அண்ட் அ மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டர்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதில் வந்து ஒரு 2 ரெஜிஸ்டர் இருக்கு. ஒன்று வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் அண்ட் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். சரிங்களா? ஸோ த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் என்ன பண்ணணும்னா இட் கீப்ஸ் த டேட்டா விச் இஸ் டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் த மெமரி அண்ட் த CPU. ஸோ மெமரிக்கும் CPUமுக்கான டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா? இங்கேருந்து இங்கே ரீட் பண்ணும், மறுபடியும் கொடுக்குற டேட்டாவை மெமரியில ரைட் பண்ணும். ஸோ இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபரை வந்து இட் கீப்ஸ் த டேட்டா இன், அந்த டேட்டாவை வந்து எதில் வச்சுக்கணும்னா மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல வச்சுக்கும். அண்ட் there is something called program counter. So that is also a register, special register. அது என்ன பண்ணும்னா வந்து it keeps the address of the next instruction to be executed. So இப்போ மெமரியில பாத்தீங்கன்னா டேட்டா மட்டும் இல்லாம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும், அதாவது நம்ம எழுதுற ப்ரோக்ராம்ஸும் எங்க இருக்குன்னா மெமரியில தான், ரேம்ல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது, செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது, தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது, ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு ட்ராக் வச்சுக்கணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்கு, இந்த மெமரியில எங்க சேவ் ஆயிருக்கு அப்படின்றத குறிக்கிறதுக்கு there is a
special register which is called the program counter. So அந்த program counter என்ன பண்ணனும்னா அடுத்த instruction next instruction எங்க இருக்குன்றதோ அதாவது அதோட அட்ரஸை வந்து அது it will have it in it. அந்த PC இப்போ ப்ரோக்ராம் கவுண்டர்ல நெக்ஸ்ட் அட்ரஸோட நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் இருக்கும் சரிங்களா. Now the arithmetic and logic unit of CPU places the address of the memory to be fetched into the memory address register. So இப்போ நமக்கு ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு. ஸோ அந்த அட்ரஸை எடுத்து இந்த ALU என்ன பண்ணும்னா இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்னு இருக்கு அந்த அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல இட் வில் கீப் த அட்ரஸ். ஸோ அந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ல இந்த அட்ரஸ் எடுத்து மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல வச்ச உடனே இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல டேட்டா இருக்கு, மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் இருக்கு. நவ் தேர் இஸ் அ பஸ். Our bus is nothing but a collection of wires which is used for communication between the internal components of a computer. So in the internal components ஒண்ணுத்தோட ஒண்ணு வந்து communicate பண்றதுக்கு we have a collection of wires and the wires தான் வந்து we call it as a bus. The address bus is used to point a memory location. So memory address register ல இருந்து memory location வந்து ஒரு memory locationக்கு point பண்றதுக்கு இந்த address bus அப்படின்றது வந்து பயன்படுது. So இந்த address busல only memory location address மட்டும்தான் வந்து அந்த address busல இருக்கும். So there is something called a decoder. It is a digital circuit which is used to point to the specific memory location where the word can be located. So நம்ம வந்து processor எப்படி data read பண்ணா word by word தான் read பண்ணோம். இப்போ இதுக்கு முன்னாடி தான் படிச்சோம் இல்லையா word size. So wordன்றது depends on the processor. Word by word 16 bit ஆவோ இல்ல 88 bit ஆவோ இல்ல 32 bit ஆவோ வந்து read பண்ணும் சரிங்களா. So அந்த word வந்து locate பண்றதுக்கு அந்த memory location ஐடென்டிஃபை பண்றதுக்கு there is a decoder. So இந்த decoder என்ன பண்ணும்னா அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல இருக்க அந்த அட்ரஸை டீகோட் பண்ணி மெமரி லொகேஷனை வந்து கொடுக்கும் சரிங்களா. The address register is connected with the address bus which provides the address of the instruction. So address registerல இப்ப அட்ரஸ் இருக்கு and data busல என்ன இருக்குன்னா அந்த data that has to be transferred between the memory and the CPU. So மெமரிக்கும் CPUக்கும் நடக்க வேண்டிய data transfer வந்து data bus மூலமா நடக்கும். The data bus is bidirectional and the address bus is unidirectional அப்படின்னு சொல்றாங்க. The control bus controls both read and write operations. So control unitக்குன்ட்டு ஒரு சில wires connect ஆயிருக்கும்னு சொன்னாலே அந்த pins connect ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த pins என்ன பண்ணும்னா வந்து it controls the read and write operations. ஸோ அதுல வந்து signals வரும். using those signals read operation பண்ணணுமா இல்ல write operation பண்ணணுமா அப்படின்றது இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டா பஸ் இஸ் bidirectional சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சிபியூல இருந்து டேட்டா வந்து எடுத்துட்டு போய் மெமரியில ஸ்டோர் பண்ணும் அண்ட் மெமரியில இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து சிபியூல கொண்டு வரும். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து டேட்டா ஃப்ளோ இருக்கணும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் bidirectional. and the address bus is unidirectional. ஸோ அட்ரஸ் பஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்க சிபியூல இருந்து என்ன அட்ரஸ் அப்படின்ற லொகேட் பண்றதுக்கு மட்டும் மெமரியில எந்த இடத்துல அந்த அட்ரஸ் இருக்குன்னு லொகேட் பண்றதுக்கு மட்டும் தான் வந்து அட்ரஸ் பஸ் யூஸ் பண்ணும். ஸோ இங்க இருந்து மெமரியில இருந்து ஏஎல்யூக்கு அட்ரஸ் பஸ் தேவைப்படாது. ஸோ இட் இஸ் யூனிடைரக்ஷனல். யூனிடைரக்ஷனல் ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் போகும். அதுவும் எங்க இருந்து போகும்னா சிபியூல இருந்து மெமரிக்கு அந்த அட்ரஸ் வந்து போகும் சரிங்களா. Now the read operation the read operation fetches data from memory and transfers to MDR. So read operation என்ன பண்ணுவோம் எங்க இருந்து கிடைக்கும்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்ல சிக்னல்ஸ் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பஸ் அந்த கண்ட்ரோல் யூனிட்ல பஸ்ல பாத்தீங்கன்னா அந்த வயர்ல சில சிக்னல்ஸ் வரும். அந்த சிக்னல் பேஸ் பண்ணி ரீடோ இல்ல ரைட் ஆப்ரேஷனும் நடக்கும். ஸோ சப்போஸ் வந்து அந்த சிக்னல் வந்து 1 இருக்குன்னா தென் இட் இஸ் read operation அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரீட் ஆப்ரேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா it has to read data from the memory. ஸோ மெமரியில இருந்து டேட்டா ரீட் பண்ணி it will send it to the CPU சரிங்களா. ஸோ சிங்கிள் கண்ட்ரோல் லைன் பெர்ஃபார்ம்ஸ் 2 operations like read or write. ஸோ இந்த கண்ட்ரோல் லைன்ல ஒரே ஒரு சிக்னல் ஒரே சிங்கிள் சிக்னல் தான் போகும். அண்ட் தட் சிக்னல் இஃப் இட் அந்த சிக்னல் 1 இருக்கும்போது இட் இஸ் ரீட் ஆப்ரேஷன், 0 இருக்கும்போது ரைட் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. So write operation பண்ணும்போது என்ன ஆகும்னா it transfers data from the memory data register to memory அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த memory data registerல CPUல இருந்து டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா only through the data bus. இந்த memory data registerல இருக்க அந்த டேட்டா வந்து write operation பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்க இருந்து it is returned to the memory அப்படின்னு சொல்றாங்க when the write signal is on. அதாவது write வந்து 1 இருக்கும்போது
சரிங்களா. The word in the RAM has the same size of the memory data register அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம படிச்சது. இப்போ வேர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து it determines the amount of RAM that can be accessed அப்படின்னு படிச்சோம் இல்லையா. ஸோ அதுதான் இது. The word in RAM and it has the same size as the memory data register. அப்போதான் வந்து 16-bit dataனா 16-bit data read write பண்ண முடியும். So if the processor is an 8-bit processor like Intel 8085, it's MDR and the word in the RAM both have 8 bits அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னாலே அதே மாதிரி தான். ஸோ 8-bit ப்ராசஸர் அப்படின்னா வந்து இப்போ அந்த ரேம்ல இருந்து ரீட் பண்ற அந்த வேர்ட் சைஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அதுவும் அண்ட் அந்த எம்டிஆர்ல டேட்டா ரெஜிஸ்டர்ல ரீட் பண்ண வேண்டிய டேட்டா அந்த பிட்ஸ் இருக்குல்ல அந்த பஸ்ஸோட சைஸும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த எம்டிஆர் ரெஜிஸ்டரோட சைஸ் அந்த இந்த ரேமோட சைஸ் அண்ட் இந்த டேட்டா பஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 பின்ஸா தான் இருக்கும் இன் 8-bit ப்ராசஸர். ஸோ இது எப்படி டேட்டா வந்து ரீட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா வந்து இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல டேட்டா இருக்கும் அண்ட் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல நமக்கு தேவையான அட்ரஸ் இருக்கும். அண்ட் இந்த கண்ட்ரோல் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹேஸ் அ சிக்னல் இல்லையா. ஸோ ரீட் சிக்னல் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல எந்த அட்ரஸ் காட்டுதோ அந்த அட்ரஸ்ல இருக்க டேட்டா ரீட் ஆகி இந்த டேட்டா பஸ் வழிக்கா வந்து இட் வில் கம் டு த CPU. சரிங்களா. அதே மாதிரி மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ல இருந்து ரைட் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுல இருக்க டேட்டா வந்து இந்த டேட்டா பஸ் மூலமா வந்து இட் கோஸ் டு த மெமரி. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கண்ட்ரோல் சிக்னல். கண்ட்ரோல் சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி ரீட் ரைட் நடக்கும். அண்ட் இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூனி டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்க இருந்து அட்ரஸ் மட்டும் போய் டு லொக்கேட் த பர்டிகுலர் மெமரி லொகேஷன். ஸோ எந்த இடத்துல மெமரி லொகேஷன் வருதோ அதை வந்து இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ல இருக்க அந்த அட்ரஸ் மூலமா வந்து இட் வில் லொக்கேட் அந்த லொகேஷன்ல இருக்க டேட்டா தான் வந்து ரீட் பண்றதோ இல்ல அந்த லொகேஷன்ல ரைட் பண்றதோ வந்து நடக்கும் based using this read write signal. So if the size of the MDR is 8 bits which can be connected with a word in the memory which is also of size 8. So memory data register 8 bits na appo memory la வந்து நம்ம read and write பண்ற டேட்டாவும் பாத்தீங்கன்னா 8 bits இருக்கும்னு சொல்றாங்க. And the data bus has 8 parallel wires to transfer data either from MDR to word or from word to MDR based on the control read or write. So திரும்ப நான் சொல்றதே தான் சொல்றாங்க. So அந்த control signal based on the control signal and the MDR ல இருக்க டேட்டா பாத்தீங்கன்னா வந்து it will be returned to the memory using the database or it will be read from the memory using the database. So database பாத்தீங்கன்னா 8 bit தான் இருக்கும்னு சொல்றாங்க. So the control line is labeled as read write signal. சரிங்களா. ஸோ ஒரு சிக்னல் ஒன்று இருக்கு ரீட் ரைட் சிக்னல். ஸோ விச் மீன்ஸ் 1 மீன்ஸ் ரைட் ஆப்ரேஷன் அண்ட் 0 மீன்ஸ் ரைட் ஆப்ரேஷன். ஸோ சிக்னல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் MDR எப்படி இருக்கு பிஃபோர் த ரீட் ஆப்ரேஷன். ஸோ ரீட் ஆப்ரேஷன்னா என்ன மெமரியில இருந்து நம்ம டேட்டா ரீட் பண்ணி டேட்டா பஸ் மூலமா இட் ஹாஸ் டு பி ரிட்டர்ன் டு த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். ஸோ அதுதான் வந்து ரீட் ஆப்ரேஷன். So before the read operation இந்த memory RAM ல இருக்க அந்த வேர்ட்ல இருக்குல்ல memory word அதுல இருக்க data bits எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்கு. Suppose this is the data அப்படின்னா இப்போ memory data register empty இருக்கும். This is before the read operation. So read signal வந்து 1 அப்படின்னு வந்த பிறகு என்ன ஆகணும் மெமரியில இருக்க டேட்டா வந்து it has to be read. So இதுல இருந்து படிச்சு அந்த ரீட் பண்ண டேட்டா வந்து memory data registerல சேவ் ஆகும் இல்லையா. So இங்க இருக்க டேட்டா ஒன்னொன்னா ரீட் ஆகும். You are using the data bus and the corresponding bits வந்து it will be returned to the memory data register. So இப்போ இந்த இங்க இருந்து 1 எடுத்து அந்த corresponding bit எதுனா MDR ல இந்த first bit அதாவது second significant bitல எடுத்து இங்க இருந்து it goes to the இந்த bit. So அந்த corresponding bits வந்து சேமா தான் வந்து காப்பி ஆகும் using this read operation during the read operation. சரிங்களா. So this is how what happens after the read operation. After the read operation இங்க மெமரியில இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து it will be stored in memory data register. So the read operation transfers the data bits from the word to the memory data register. இதுவே ரைட் ஆப்ரேஷனா என்ன ஆகும் இங்க டேட்டா ரெஜிஸ்டர்ல இருக்க டேட்டா வந்து மெமரியில ஏதோ ஒரு லொகேஷன்ல ரைட் பண்ணும். So that time the data will be transferred from this side to this side. So arrow mark வந்து இந்த சைடு மாதிரி திரும்பி இருக்கும். சரிங்களா. அப்போ அந்த ரைட் ஆப்ரேஷன் அப்போ டேட்டா will be written from the memory data register to the memory word. So that is what is given here. So next question பார்க்கலாம். Arrange the memory devices in ascending order based on the access time அப்படின்னு சொல்றாங்க. So access timeனா என்னன்னா இந்த மெமரி டிவைஸ்ல இருந்து ஒரு ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது ப்ராசஸரால அப்படின்றது தான் வந்து அதோட ஆக்சஸ் டைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ CPU ல இருக்க ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹாஸ் தி ஃபாஸ்டஸ்ட் ஆக்சஸ் டைம்.
அண்ட் ஹார்ட் டிஸ்க் அதாவது மெயின் மெமரினா ரேம், அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் அதாவது நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கு ஹார்ட் டிஸ்க், அதுல நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இட் வில் டேக் சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ அதோட ஆக்சஸ் டைம் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் கம்பேர் டு திஸ் ரேம் ஆர் கேஷ் மெமரி. ஸோ இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து நீங்க அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மெமரி டிவைசஸ் பேஸ்ட் ஆன் தி ஆக்சஸ் டைம். ஸோ இதுல வந்து டாப் மோஸ்ட் அதாவது ஃபாஸ்டஸ்ட் ஆக்சஸ் டைம் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் மெமரி அதர் தன் த சிபியூ ரெஜிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ சிபியூல ரெஜிஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் வந்து இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சஸ் டைம் ரொம்ப கம்மியா இருக்குது பிகாஸ் இட் இஸ் இன்சைட் த சிபியூ இட் செல்ஃப் இல்லையா? ஸோ அதனால வந்து அதை ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த மெமரி டிவைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து கேஷ் மெமரி தான். ஸோ இந்த கேஷ் மெமரி எங்க இருக்கும்னா வந்து சிபியூக்கும் மெயின் மெமரிக்கும் நடுப்புற வந்து இந்த கேஷ் மெமரியானது இருக்கும். அண்ட் அதுக்கு தேர்டா பாத்தீங்கன்னா வந்து மெயின் மெமரி தான் வந்து அதோட கம்மியான ஆக்சஸ் டைம் இருக்கு. மெயின் மெமரினா ரேம். சரிங்களா? அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்க் அதாவது நம்ம ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் இருக்குல்ல அது ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குல்ல ஸோ அதுல இருந்து டேட்டா ரீட் ரைட் பண்றதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஆக்சஸ் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், நிறைய ஆகும். ஸோ திஸ் இஸ் தி அசெண்டிங் ஆர்டர். ஸோ கீழே இருந்து மேல அப்படின்னா வந்து the last one will be the hard disk, அதுக்கு முன்னாடி வந்து மெயின் மெமரி, அதுக்கு முன்னாடி வந்து கேஷ் மெமரி, அண்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிபியூ ரெஜிஸ்டர்ஸ். இந்த ரெஜிஸ்டர்ஸ் பத்தி உங்க புக்ல இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா வெறும் கேஷ் மெமரி தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி சிபியூ ரெஜிஸ்டர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து உங்க புக்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So when answering this question, நீங்க CPU registers add பண்ணிட்டு நீங்க can write about this CPU registers also. So இந்த question வந்து detailed answersல இருக்கிறதுனால we need to explain also. இங்க வந்து வெறுமே arrange தான் கொடுத்திருக்காங்க. Actually arrange and explain னு வந்திருக்கணும். So let us explain the devices, memory devices also. So அதுக்கு முன்னாடி வந்து there are two types of accessing methods to access the memory. So memory, any type of memory, அந்த மெமரியை பாத்தீங்கன்னா வந்து access பண்றதுக்கு ரெண்டு விதமா நம்மளால access பண்ண முடியும். So accessனாலே வந்து read இல்ல ரைட் ஆபரேஷன் பண்றது தான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ரெண்டு மெத்தட்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸிங் அண்ட் ரேண்டம் ஆக்சஸிங். ஸோ சீக்வென்ஷியலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், பை த நேம் இட் செல்ஃப் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மெமரி இஸ் ஆக்சஸ்ட் இன் ஆர்டர்லி மேனர் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். சீக்வென்ஷியலா ஒன்னுக்கு அடுத்தது ஒன்று அடுத்தது ஒன்று அது மாதிரி வந்து இட் இஸ் சீக்வென்ஷியலா. ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒன் பை ஒன் வந்து ஆக்சஸ் பண்றது தான் வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸிங். அண்ட் ரேண்டம் ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எனி பைட் ஆஃப் மெமரி, ஸோ மெமரியில வந்து பைட்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி ரீட் ரைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எனி பைட் ஆஃப் மெமரி வந்து இட் கேன் பி டைரக்ட்லி ஆக்சஸ்ட் வித்வுட் நேவிகேட்டிங் த்ரூ ப்ரீவியஸ் பைட்ஸ். அதாவது சீக்வென்ஷியலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் ரேண்டம் ஆக்சஸ். ஸோ ரேண்டமா நம்ம எந்த பைட்டை வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் இன் திஸ் ரேண்டம் ஆக்சஸிங். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவன் ஹியர். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆக்சஸிங் மெத்தட்ஸ் வந்து அந்த ஆக்சஸ் டைம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ சீக்வென்ஷியலா பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40th லொகேஷன்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்து சீக்வென்ஷியலா போயிட்டு தான் 40th லொகேஷன்ல இருக்க டேட்டா வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ ஆக்சஸ் டைம் வில் பி ஸ்லோவர் அந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெத்தட்ல. இதுவே ரேண்டம் ஆக்சஸ்னா நம்ம டைரக்டா வந்து 40th லொகேஷன்ல இருக்க டேட்டா வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் makes the difference between sequential accessing and random accessing. So coming to this part, so இதுல வந்து மெமரி டிவைசஸ்ல நம்ம ரொம்ப லோவரா ஆக்சஸ் டைம் அதாவது ரொம்ப அதிகமான ஆக்சஸ் டைம் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ மேக்னெட்டிக் டிஸ்க் ஆன் விச் யூ கேன் ஸ்டோர் டேட்டா. ஸோ ஹார்ட் டிஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க் தான், அதுல நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றோம். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து எப்படி இருக்கும்னா இட் ஹாஸ் அ ஸ்டாக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஸ்க் accessed by a pair of heads for each of the disk. ஸோ இப்போ அந்த டிஸ்க் மாதிரி நிறைய டிஸ்க் வந்து ஒன்னு மேல ஒன்னு ஸ்டாக் ஆயிருக்கும், ஒன்னு மேல ஒன்னு வச்சு அரேஞ்ச் பண்ணது தான் வந்து ஸ்டாக்ட் அரேஞ்ச்மெண்ட் சொல்றது. ஸோ அப்படி ஒரு செட் ஆஃப் டிஸ்க் இருக்கும்போது அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா there will be a pair of heads, ஒரு ரெண்டு பின் மாதிரி இருக்கும், பேர் மேல ஒன்னு கீழே ஒன்னு. ஸோ அந்த பின்னுக்கு அனுப்புறதா அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அதுல இருக்க நம்ம ரீட் ரைட் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ தட் வில் பி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்க். ஸோ ஒரு டிஸ்க்குமே பாத்தீங்கன்னா வந்து there will be a pair of heads. சரிங்களா? the hard disk comes with a single or double sided disk அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க்குமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம சிங்கிள் சைடாவும் எழுத முடியும், இல்ல டபுள் சைடாவும் நம்மளால எழுத முடியும். That is what is given about hard disk in your textbook. And next memory device பாத்தீங்கன்னா வந்து RAM, main memory. So hard disk அடுத்தபடியா கொஞ்சம் faster access time இருக்குது பாத்தீங்கன்னா வந்து இந்த RAM தான். So random access memory அப்படின்னா என்னன்னா this is the main memory, ஞாபகம் வச்சுக்கோங்க. And this is available in computers in the form of ICs. So integrated circuits தான் வந்து இந்த main memory வந்து நம்ம உள்ள இருக்கும் கம்ப்யூட்டர்ல. And it is the place in computer where the operating system, application programs and the data is in current use or kept temporarily so that they can be accessed by the computer's processor.
ஸோ நமக்கு இப்போ ரேம்ல தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ப்ராசஸ் ஆகிறதே பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி ரேம். அதாவது நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ண உடனே பூட் ஆகுது இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த ஓஎஸ் லோட் ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா ராம்ல இருந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எங்க ரீட் ஆகி வைக்கணும், இட் வில் பி ஸ்டோர்ட் இன் ரேம். ஸோ அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகுது. அதே மாதிரி நம்ம இப்போ ஒர்க் பண்ற எல்லா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸுமே இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு இல்லை வாட் எவர் இட் இஸ் பைத்தன் அந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே ரேம்ல வந்து லோட் ஆகும். அதுக்கப்புறம் as well as the data in current use. இப்போ கரண்டா வந்து நான் ஒரு பிபிடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லை வேர்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னா அதோட கரண்ட் யூஸ்ல இருக்க ப்ரோக்ராம்ஸோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேம்ல தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டெம்பரரியா ரேம்ல இருக்கும். ஸோ தட் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸர் வந்து எனி டேட்டா இட் ஹாஸ் டு ரீட், அது டைரக்டா எதுல ரீட் பண்ணும்னா வந்து ரேம்ல இருந்தா வந்து ரீட் பண்ணும். சரிங்களா. ஸோ திஸ் இப்போ ரேம்ல இருக்க டேட்டா டெம்பரரியா தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வி ஷட் டவுன் தி டேட்டா நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம சேவ் பண்ணுவோம் இல்லையா. ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி வை வி ஆர் சேவிங் இட் அப்படின்னா வந்து நம்ம பண்ற எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கான டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரரியா ரேம்ல இருக்கும். நம்ம ப்ராப்பரா சேவ் பண்ணிட்டு தான் வந்து ஷட் டவுன் பண்ணோம். தட் மீன்ஸ் அந்த ரேம்ல இருக்க டேட்டா எல்லாமே வந்து மெமரியில அது ஸ்டோரேஜ் டிவைஸ்ல நம்ம வந்து ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா பிஃபோர் யூ ஷட் டவுன் த கம்ப்யூட்டர் அதை நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணா என்ன அர்த்தம்னா ரேம்ல இருந்து அந்த டேட்டாவை நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல சி டிரைவ்லயோ இல்லை டி டிரைவ்லயோ ஒரு இடத்துல லொகேஷன்ல சேவ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதர்வைஸ் த டேட்டா வில் பி லாஸ்ட். அப்படி சேவ் பண்ணாம நீங்க ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா வந்து லாஸ் ஆயிடும். பிகாஸ் இட் இஸ் அ வாலடைல் மெமரி அப்படின்றது நம்ம படிச்சோம் இல்லையா. தட் மீன்ஸ் கரண்ட் போனால் உடனே பவர் ஷட் டவுன் கொடுத்தோன்னா உடனே வந்து ரேம்ல இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ எவ்ரி டைம் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணும்போது அதில் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக தான் வந்து டெம்பரரியாக வந்து லோட் ஆகும். So the smallest unit of information that can be stored in the memory is called as a bit. So இது நமக்கு தெரியும். So in any memory அதுல வந்து the smallest unit of information நம்ம என்ன சொல்லுவோம்னா அது bit அப்படின்னு சொல்லுவோம். So the memory can be accessed by collection of 8 bits which is called as a byte. So minimum collection of bits எப்படி நம்ம memory read write பண்ணோம்னா 8 bits அதான். So அதுக்கு கம்மியா வந்து நம்ம bits வந்து read பண்ண மாட்டோம் ரைட் பண்ண மாட்டோம். So that's a collection of 8 bits வந்து நம்ம byte அப்படின்னு சொல்லுவோம். So இந்த bytes வந்து நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா capital B. சரிங்களா. small b na it refers bit. So capital B da வந்து it refers byte. So if a computer has 1 megabyte of memory, then it can store 10,48,576 bytes or characters or information அப்படின்னு சொல்றாங்க. So 1 megabyte na வந்து எவ்வளோ KBs தான் வந்து 1024 KB. So 1 KB is nothing but 1024 bytes. So 1024 into 1024 is nothing but 10,48,576. So இது ஆல்ரெடி நீங்க வந்து செகண்ட் சாப்டர்ல வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா. So that அந்த கால்குலேஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. So next, RAM is a volatile memory. So as I told you, the information பாத்தீங்கன்னா வந்து it is not permanent. So once the power shut down ஆச்சுன்னா அதுல இருக்க data வந்து it will be lost. So it allows both the read and write operations. சரிங்களா. So types of RAM பாத்தீங்கன்னா the two types of RAM, dynamic RAM and static RAM. So the two types என்ன differ ஆகும்னா வந்து it differs in the technology they use to hold data. அவ்வளவுதான், மத்தபடி வந்து ஒரு பெரிய difference கிடையாது. இப்போ dynamic RAM பாத்தீங்கன்னா it's a common type of RAM which needs to be refreshed frequently. So frequentா வந்து இந்த dynamic RAM வந்து refresh ஆயிட்டே இருக்கும். And static RAM வந்து needs to be refreshed less often. So that is the technology difference. So which makes it faster. So static RAM வந்து எப்பனாச்சும் ஒரு தடவை தான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். ஸோ தட் மீன்ஸ் அதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஃப்ரெஷிங்கான டைம் வந்து கம்மியாகுது இல்லையா. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு DRAM. ஸோ ஸ்டாட்டிக் RAM இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் டைனமிக் RAM ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து கேஷ் மெமரி. ஸோ அடுத்த அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது கீழே வந்து ஹார்ட் டிஸ்க், அதுக்கு மேலே மெயின் மெமரி, அண்ட் அதோட அடுத்த ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஷ் மெமரி தான். ஸோ இந்த கேஷ் மெமரி எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து சிபியூக்கும் இந்த ரேம் மெயின் மெமரிக்குமே இடையில வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் மெமரின்னு சொல்லிட்டு ஒரு கேஷ் மெமரி இருக்கும். ஸோ இந்த கேஷ் மெமரி என்ன இருக்குன்னா அந்த ரேம்ல ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டாஸை வந்து அகைன் வந்து இன்னுமே ஃபாஸ்டா நம்ம வந்து ரிட்ரைவ் பண்றதுக்காக இந்த கேஷ் மெமரியில இந்த ப்ராசஸரை வந்து போட்டு வைக்கும். சரிங்களா. So that is the use of this cache memory. So it is very high speed ஆவும் இருக்கும் and very expensive also. So அதனால நிறைய cache memory யூஸ் பண்ண முடியாது. So only less amount of cache memory will be available so in our computer.
So due to its higher cost, the CPU comes with a smaller size of cache memory compared with the size of the main memory. And without cache memory, every time the CPU requests the data, it has to be fetched from the main memory, which will consume more time. So that is what I told you. So ஒரு தடவையும் இந்த cache memory இல்லைன்னா ஒரு தடவையும் data retrieve பண்ணதுக்கு so main memory தான் வந்து it access பண்ணணும் இல்லையா. So அதை அப்போ வந்து there will be more consume time பார்த்தீங்கன்னா more நிறைய இருக்கும். So அதனால வந்து இந்த idea of introducing cache was introduced. So இந்த cache memoryல என்ன பண்ணனும்னா வந்து இன்னுமே வந்து டேட்டா வந்து ஃபாஸ்டா access பண்ணி retrieve பண்ண முடியும் because it is closer to the CPU. Okay, so this helps to achieve fast response time. So response time, so சீக்கிரமா வந்து response கொடுக்கும், நமக்கு மெமரியில இருந்து சீக்கிரமா response கிடைக்கும். So that is what is given here. So since cache memory is closer to the CPU, அதோட access time or the response time பாத்தீங்கன்னா வந்து faster இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And next type of memory பாத்தீங்கன்னா which is the fastest அப்படின்னு பாத்தீங்கன்னா the registers which is inside the internal memory. So இங்க microprocessorல internal memoryன்றது தான் இதுதான் registers. So இந்த registersல பாத்தீங்கன்னா வந்து இந்த processor work பண்ற instructions and data எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த registersல தான் இருக்கும். So அதனால வந்து இதால ஈஸியா இனிமே வந்து ஃபாஸ்டா அந்த instructions and data வந்து access பண்ண முடியும். So this is the fastest memory device. So இதையும் வந்து நீங்க add பண்ணிக்கோங்க சரிங்களா. So next question பார்க்கலாம். So explain the types of ROM. So ROM னா என்னன்னா read only memory. அதோட typesலாம் நம்ம பார்க்கலாம். So ROM னா என்ன முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். So ROM stands for read only memory. That means it is a special memory in the computer. And இந்த மெமரியில இருந்து நம்ம டேட்டாவை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், அதை ரைட் பண்ண முடியாது. ஸோ அந்த மெமரியில ஸ்டோர் பண்ண டேட்டா யார் எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டைம்லேயே வந்து அதில் சில ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா வந்து எழுதிடுவாங்க. ஸோ அந்த டேட்டாஸை வந்து நம்ம ரீட் பண்ண முடியும், பட் we cannot modify it. ஸோ அந்த என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ தட் ப்ரோக்ராம்ஸ் வந்து வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஸ்டார்டிங் த கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து லோட் ஆகும் இல்லையா, தட் வி கால் இட் அஸ் பூட்டிங். ஸோ அந்த பூட்டிங் ப்ராசஸ்க்கு தேவையான அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ராம்ல இருந்து தான் வந்து ரீட் ஆகும். அண்ட் அந்த ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணணும்னா இட் பெர்ஃபார்ம் டயக்னோஸ்டிக்ஸ். டயக்னோஸ்டிக்ஸ்னா என்னன்னா வந்து கம்ப்யூட்டர்ல கனெக்ட் ஆயிருக்க எல்லா பார்ட்ஸும் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படின்ற செக் பண்ணும். ஸோ நீங்க வந்து சிஸ்டம் ஆன் பண்ணோடனே பார்க்கலாம். ஸோ ஒன்னொன்னா ஒரு இடமா லைட் எரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிடி பேர்ல லைட் எரியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கீபோர்ட்ல வந்து ஒரு லைட் ஒரு பிளிங்க் வரும், இதே மாதிரி மவுஸ்ல பிளிங்க் வரும். ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் டிடெக்டிங் எல்லா டிவைஸும் வந்து ஒழுங்கா கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு டிடெக்ட் பண்றது தான் வந்து அந்த டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்றது. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ராம்ல தான் இருக்கும். ஸோ ROM stores critical programs such as the program that boots the computer. Once the data has been written onto a ROM chip, so ROM chipல once நம்ம data எழுதின பிறகு it cannot be modified or removed அப்படின்னு சொல்றாங்க. As well as ROM பாத்தீங்கன்னா வந்து it retains its contents even after the computer is turned off. So கம்ப்யூட்டர்ல நம்ம பவர் சப்ளை டர்ன் ஆஃப் பண்ணா கூட அதோட டேட்டா வந்து அப்படியே தான் இருக்கும். அன்லைக் RAM. ஸோ ரேம்ல பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து லூஸ் ஆயிடும் இல்லையா. ஸோ ஆனா இங்க வந்து ROMல வந்து the data will be there. So அதனால ROM is called as non-volatile memory. So அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. So ROM is nothing, is a non-volatile memory. சரிங்களா. So now we'll see the types of ROM. So ROM ஒரு type, first type பாத்தீங்கன்னா வந்து programmable read-only memory. We call it as PROM, PROM அப்படின்னு சொல்லலாம். Okay. So programmable read-only memory அப்படின்னு பாத்தீங்கன்னா it is also a non-volatile memory. And இதுல பாத்தீங்கன்னா data can be written only once. சரிங்களா. அண்ட் லைக் ROM இதோட டேட்டாவும் பாத்தீங்கன்னா it will remain forever. So unlike the main memory, PROMs or retain their contents even when the computer is turned off. So இது ROM மாதிரியே தான் இதுவுமே, but there is a slight difference between that. So என்னன்னா இந்த PROMல பாத்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரர் வந்து ஒரு blank மெமரியை தான் வந்து கிரியேட் பண்ணி தருவார். ROMனா வந்து மேனுஃபேக்சரிங் டைம்ல வந்து டேட்டா ப்ரீ ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. பட் PROMல பாத்தீங்கன்னா வந்து எம்டியா தான் வந்து, அதாவது பிளாங்க் மெமரியை தான் வந்து மேனுஃபேக்சர் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமர்னு இருக்காங்களே அவங்க தான் வந்து இதை வந்து அதில் தேவையான டேட்டா வந்து ஆஃப்டர் தட் ஒன்லி தே வில் ரைட் த டேட்டா. ஸோ யூசிங் சம்திங் கால் ப்ராம் பர்னர். So PROM burner is a program, so they use they will write data into a PROM chip. So the process of programming a ROM is called as burning the PROM. So the only difference is ROM la வந்து manufacturing time lay வந்து data pre-record பண்ணிடுவாங்க. But PROM la வந்து after the manufacturer வந்து ஒரு blank memory தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் PROM programmer தான் வந்து அதுல வந்து data எழுதுவாங்க using the PROM burner.
அண்ட் நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா வந்து erasable programmable read only memory EPROM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த EPROMல பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஆல்சோ a ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராம் தான். ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து we can erase it using ultraviolet rays. ஸோ ஒன்ஸ் இது வந்து ultraviolet raysக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்க டேட்டா எல்லாமே வந்து டெலீட் ஆயிடும். அது வரைக்கும் அந்த கண்டென்ட்ஸ் வந்து ரீடைன் பண்ணும். ஒன்ஸ் இட் இஸ் எக்ஸ்போஸ் அதோட கண்டென்ட் எல்லாமே வந்து erase ஆயிடும். ஸோ தட் we can reprogram it again using like a prompt programmer. இதில் வந்து மறுபடியும் நம்ம வந்து ரீப்ரோக்ராம் பண்ணலாம். பட் அகைன் there is a difference between EPROM and PROM. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராம் வந்து மேனுஃபேக்சர் வந்து எம்டி ராமா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராம் ப்ரோக்ராமர் வந்து அதில் எழுதலாம் அண்ட் இட் கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் அதில் வந்து எரேஸ் பண்ண முடியாது. தட் இஸ் யூஸ் ஆஃப் ப்ராம். ஆனால் EPROM பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதில் இருக்க கண்டென்ட்டை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக அப்டேட்டட் வெர்ஷன்ஸை வந்து நம்ம அதில் வந்து எழுத முடியும் இன் EPROM. ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ். சரிங்களா? அண்ட் கம்மிங் டு த லாஸ்ட் ஒன், எலக்ட்ரிக்கலி erasable programmable read only memory அப்படின்னு சொல்லி. So this EEPROM பாத்தீங்கன்னா வந்து it is also a special type of PROM தான். பட் இதுல வந்து நம்ம யூசிங் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸ் பண்ணியே வந்து நம்ம அதுல இருக்க டேட்டா வந்து erase பண்ண முடியும். அண்ட் லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் PROM, EEPROM retains its content and even when the power is turned off. ஸோ எல்லா PROM ROM முடியுது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நான் volatile memory தான். சரிங்களா? So that's it, we have come to the end of this chapter. So in the chapterல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அண்ட் அதற்கான ஆன்சர்ஸை வந்து நான் உடனடியாக கொடுக்குறேன். அண்ட் இது வரைக்கும் ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.